சில செய்திகள கேள்விப்படும் போதே பகீர்னு இருக்கும். எப்படி இது நடந்துச்சு? எப்படி எதனால இது நடந்திருக்கும்? அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இவ்வளோ விஷயம் நடந்துச்சே, இதுக்கு இயற்கை ஏன் இப்படி இருந்தது? கடவுள் இருக்காரா? இப்படின்ற குழப்பங்களும் இருக்கும். பொதுவா மோரான் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கும். அது ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொல்றதுக்கு அத சொல்லுவாங்க. ஆனா, அத விட இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. அது பிரிடேட்டர் அப்படின்னுவாங்க. அந்த பிரிடேட்டர் அப்படின்றது என்னன்னா, மனித மிருகம். மிருகம் அப்படின்றது தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இந்த மாரி பாலியல் வன்கொடுமை செய்றவங்கள அந்த மாரியான பதத்தில சொல்லி அழைப்பாங்க. அந்த மாரி ஒரு கேவலமான ஒரு நாய் தெலுங்கானாவுல ரங்காரெட்டி மாவட்டத்தில இருந்திருக்கு. அந்த அந்த எரும மாட்டு பேர் ராஜ்குமார். அது என்ன பண்ணுச்சு? ஏது பண்ணுச்சு? இன்னைக்கு அந்த ஆள் உயிரோட இல்ல. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவ நான் பதிவு பண்றேன். நான் ஜாக்கி சேகர், கதைப்போமா சேனலுக்காக ஸ்காட்லாந்திலிருந்து. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தெலுங்கானாவுல ரங்காரெட்டி மாவட்டத்தில ராஜ்குமார் அப்படின்ற ஒரு ஆளு. அந்த ஆளுக்கு 28 வயசு. குடி இதுதான் மெயினு. அதே நேரத்தில ஆன்லைன் சூதாட்டத்தில இந்த புறம்போக்கு இருந்திருக்கு. இதில என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில இருந்தது மட்டும் இல்ல, அவர் நெறைய கடன்கள அதன் மூலமா வாங்கியிருக்காரு. இந்த சூதாட்டத்தில இத பூட்டா புடிச்சுரும், விட்டா புடிச்சுரும் அப்படி இப்படின்ட்டு நெறைய வாங்கியிருக்காரு. ஸோ 1,00,00,000க்கு அதிகமாக அவருக்கு கடன் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்தில என்ன ஆகுது, இவரு 32 வயசு சரிதா அப்படின்ற ஒரு பொண்ண ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் ஒரு 4 வயசுல ஒரு பையன், 2 வயசுல ஒரு பையன். பரீட்சித்து, தெய்விக் அப்படின்ற 2 பசங்க வேற இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல என்னன்னா, இந்த குடி குடிச்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு கேரக்டர் பழக்கமாகுது. அந்த கேரக்டருக்கு சரக்கு வாங்கி குடுக்குறது, போறது அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஆளுக்கு ஒரு 17 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த 17 வயசு பொண்ண இந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது இந்த பாலியல் வன்கொடுமைய அந்த குழந்தைகிட்ட பண்ணியிருக்கான். அதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த பொண்ணு அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. சொன்னதுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போயி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்ததுமே என்ன ஆச்சுன்னா, போக்சோ சட்டத்தில ஏன்னா அந்த பொண்ணுக்கு 17 வயசு அப்படின்னும் பொழுது, போக்சோ சட்டத்தில பதிவு வழக்கு பதிவு பண்ணி இவன உள்ளார வச்சுர்றாங்க. இது மட்டும் கிடையாது. இந்த இந்த போக்சோவுக்கு வழக்கு போடுறதுக்கு காரணமாக இருந்த இந்த 17 வயசு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஆதரவாக ராஜ்குமாருடைய மனைவி சரிதாவும் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஏன்னா, இவன பத்தின எல்லா வண்டவாளமும் பொண்டாட்டிக்கு தெரியும். இவன் இந்த பொண்ணு, இந்த 17 வயசு பொண்ண அவன் என்ன பண்ணியிருக்கான்றதும் தெரிஞ்சு, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஒய்ஃப் சரிதா இருந்திருக்காங்க. அதாவது ராஜ்குமாருடைய ஒய்ஃப், அந்த பிரெடேட்டருடைய ஒய்ஃப் சரிதாவும் இருந்திருக்காங்க. இதில என்னன்னா, இந்த கேஸ் உள்ளார இருக்கும்போது இந்த புறம்போக்கு ஜாமீன் வாங்கின்னு வெளிய வந்திருக்கான். இதில என்ன விஷயம்னா, இந்த மாரி இடத்துல தான் அ சட்டம் அ சில விஷயங்கள அப்படிதான் சட்டம். இவன் வெளில வந்ததுமே என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இந்த புறம்போக்கு வெளில வந்ததுமே, இவனுக்கு ஜாமீன்ல வெளிய வந்ததுமே, இவன் நேரா அந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ண கம்ப்ளைண்ட் நீ தானே குடுத்த. அதனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி, செம்ம கோவத்தில அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த அந்த 17 வயசு பொண்ணோடைய வீட்டுக்கு போயி, அவங்க அம்மா லட்சுமி, அவங்க பாட்டி ருக்கம்மா, இவங்க 2 பேரையுமே கத்தியால குத்தி காலி பண்ணியிருக்கான். சாவடிச்சிருக்கான். இதில என்ன கொடுமன்னா, அந்த பொண்ண கூட்டுட்டு போயி, அ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரி பக்கமா வச்சு, அந்த பொண்ண அதுதான் அந்த பொண்ண சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ண கெடுத்துருக்கான். அதுதான் அங்க பெரிய கொடும. இதில அதுதான். இப்ப ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. நான் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன். அவன போலீஸ் உள்ளார வைக்குது. ஜாமீன்ல வெளிய வரான். ஜாக்கிரதைன்னா ஓரளவு தானே ஜாக்கிரதையா இருக்க முடியும். வந்தவன் அம்மாவையும் சாவடிச்சுட்டான், பாட்டியையும் சாவடிச்சுட்டான். அதன் பிறகு இந்த 17 வயசு பொண்ணையும் கார்ல இட்டுன்னு போயிட்டு, அந்த பொண்ண சாவடிக்கிறதுக்கு முன்னாடி கெடுத்துட்டு தான் சாவடிக்கிறான் அப்படின்றப்ப, அப்ப யோசிச்சு பாருங்க. சரி, இது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதன் பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, பொண்டாட்டி, தான் 2 மகன்கள்.
4 வயசு பையன், 2 வயசு பையனையும் சாவடிச்சு, பொண்டாட்டியும் சாவடிச்சு. ஏன்னா, அந்த பொண்டாட்டி வந்து அந்த 17 வயசு பொண்ணுக்கு வந்து சரிதா ஆதரவா இருந்தாங்கன்னு அவங்க ஒய்ஃபையும் சாவடிச்சு, இந்த 2 பசங்களையும் சாவடிச்சு, இது மொத்தம் 6 பேர வந்து சாவடிச்சிருக்கான் அப்படின்னதுமே என்ன பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா போலீஸ் வந்து ஒரு 12 பேர் கொண்ட தனிப்படைய அமைச்சு இவன வந்து தேடுதல பண்ணியிருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டை நடக்கிறதுக்கு முன்னாடி ரூ. 2,00,000 சன்மானம் குடுக்குறோம் அப்படின்றதும் அறிவிச்சிருக்காங்க. இவன புடிக்கணும். இந்த 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 6 கொலைய வந்து பண்ண வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ 6 கொலை அதாவது சொந்த பொண்டாட்டி, புள்ளைங்க, புகார் குடுத்த போக்சோ புகா அத த புகார் குடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, அவங்க வீட்ல இருந்து 2 லேடீஸு, அதுக்கப்புறம் அந்த பொண்ண சாவடிக்கிறதுக்கு முன்னாடி கெடுத்து சாவடிச்சு, மொத்தம் 6 கொலைய அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னும் பொழுது, அவன வந்து பொடிக்கிறதுக்கு ரூ. 2,00,000 சன்மானத்த தெலுங்கானா போலீஸ் வந்து குடுத்துருக்கு. இதன் பிறகு என்னாச்சுன்னா, நேத்து அதாவது அது கடந்த திங்கட்கிழமை 3 மணிக்குல ரங்காரெட்டி மாவட்டத்தில வந்து ஒரு கிராமத்துக்கிட்ட ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா, இவன் பூச்சி மருந்து குடிச்சு அந்த புறம்போக்கு இறந்து போயிருக்கான். அது யார் அப்படின்னு பார்த்தா, அது ராஜ்குமார் தான். ஓகேவா? ஸோ இதில என்னன்னா, இவன் இறக்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கான். அதில என்ன போட்டிருக்கான்னா, இந்த மாரி என்ன வந்து அந்த இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சிறுமியின் குடும்பத்தினர் தான் என்ன வந்து கொலைக்கு காரணம். எல்லாத்த விட என்கிட்ட பணத்த வாங்கி அவங்க ஏமாத்திட்டாங்க. ஸோ அந்த பணத்த ஏமாத்துனனால தான் இந்த சிறுமிய வச்சு எனக்கு வந்து புகார வந்து குடுத்தாங்க. ஓகே. அதுதான் வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணமா இருந்தது. அது மட்டும் கிடையாது. இந்த பொய் வழக்குக்காக நான் வந்து என்னுடைய விவசாய நிலங்கள்லாம் இழந்து, என் புள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நான் வந்து இழந்துட்டேன். ஸோ இந்த நிதி இழப்பு இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா, அந்த சிறுமியுடைய குடும்பத்தினர் தான் அதுக்கு காரணம். அதனால தான் அவங்க அம்மா, அவங்க பாட்டிய சாவடிச்சதோட மட்டும் இல்லாம, அந்த 17 வயசு பொண்ணையும் நான் சாவடிச்சேன். அப்படின்னு இந்த வீடியோவுல வந்து 2 நிமிஷ வீடியோல அவர் வந்து குறிப்பிட்டு இறந்திருக்கிறார். அவருடைய சடலம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்பாக முதல் கட்ட விசாரணையில 2,00,00,000 மேல கடன் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல 16 சிம் கார்டு கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள பண்ணி போன அக்டோபர் மாசம், அதாவது 2025 அக்டோபர் மாசமே அவர் வந்து பூச்சி மருந்துலாம் குடுத்து சாவறதுக்கான தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த குற்ற சம்பவம். ஓகே. ஸோ முன்னாடியே அவருக்கு வந்து 2,00,00,000 கடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டெம்ப்டும் பண்ணியிருக்காரு. சூசைட் அட்டெம்ப்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி நேரத்தில தான் இப்படியான ஒரு சம்பவம். அதற்கு அந்த பெண் ஜாமீன், அதன் பிறகு இத்தன 6 கொலைகள் இன்க்ளூடிங் வைஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ். இப்ப இப்ப இதுதான் தகவல்கள். இந்த தகவல்கள வச்சு நீங்க என்னன்னு முடிவெடுப்பீங்க? சாகறதுக்கு முன்னாடி, பூச்சி மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த 2 நிமிட வீடியோவுல இந்த சிறுமியுடைய பெற்றோர் தான் இதுக்கு காரணம். என் பணத்த வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு, அவரு வந்து ஒரு புகார வந்து குடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப அத சொல்றதுக்கான ஆட்கள் அங்க யாருமே இல்ல. அந்த பொண்ணோட அப்பா இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவரும் ஒரு குடிகாரர். ஸோ யாரு பக்கம் நியாயம், யாரு பக்கம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா 6 உயிர் போயிடுச்சு. அது மட்டும் சொல்ல முடியும். ஆனா சில நேரங்கள்ல இது எப்படி வரும்? அதான் ஏற்கனவே ரூ. 2,00,00,000 கடன், ஏற்கனவே இந்த மாரியான தாட்ஸு, மன உளைச்சல்கள், ஆங்சைட்டி அந்த மாரிலாம் இருந்து, ஒரு என்ன சொல்றது? பிரிடேட்டரா மாறி, இவ்வளோ பேர ஒருத்தன் வந்து சாவடிச்சிருக்கான். செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இப்ப கூட ரீசென்ட்டா ஏதோ ஒய்ஃப் வந்து வுட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்ல சென்னை நெனைக்கிறேன் ஐ திங்க். அவரு வந்து அவங்க புள்ள, பையன சாவடிச்சுட்டு அவரும் இறந்து போனாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி நெறைய சம்பவங்கள், நெறைய குற்ற சம்பவங்கள்லாம் இருக்கும்போது, முக்கியமா அந்த பொண்ணு வந்து கேஸ் குடுத்துட்டா அப்படின்றதுக்காக, அந்த பொண்ண வந்து கற்பழிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அவன் வந்து சாவடிச்சு ஏரி பக்கம் இதெல்லாம் அதான் இந்த மாரி இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து எனிவே இத பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது இந்த இது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். அதான் ரூ. 2,00,000 சன்மானம் குடுக்குற அளவுக்குன்னா பார்த்துக்கங்களேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே 2,00,00,000 கடன், 6 பேர மர்டர் பண்ணிட்டு, எப்பயுமே வந்து குற்றத்த செய்றவன் வந்து, தான் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்றத எப்பயுமே செய்வான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கான். இதை நீ எதையுமே செய்யாம செஞ்சிருந்தா கூட, இன்னைக்கு அப்படி ஒரு வேள அந்த சிறுமியுடைய பெற்றோர், அந்த குடும்பம் வந்து உங்கள பணம் வாங்கி ஏமாத்தியிருந்ததுன்னா, நிச்சயமா இந்த ஃபுட்டேஜ் வந்து
உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அந்த உங்களுடைய ஒய்ஃப் சரிதான். அந்த 2 பசங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இப்ப என்னன்னு இதில நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க? அதுதான். கோவத்தில எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் சில நேரத்தில இந்த மாரி போய் நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள சொல்லுங்க. டேக் கேர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். Yeah.